திமுக பொதுக்குழு நடைபெறும் விழா அரங்கிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வருகை புரிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு எமது செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், முதலமைச்சர் அங்க வருகை புரிந்தாயிற்று. எப்போ கொடிக்கம்பத்தில் அவர் கொடியேற்ற இருக்கிறாரு? அடுத்தடுத்த நிகழ்வுகள் அங்க என்ன? தமிழக முதல்வர் தற்பொழுது விழா மேடைக்கு வந்திருக்கிறார். திமுகவினுடைய பொதுக்குழு மதுரையில் இருக்கக்கூடிய முத்தங்குடி கோயில் கலைஞரில் சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்வதற்காக சர்க்குரிஸ்டுகளுக்கு கிளம்பிய முதல்வருக்கு வழி நெடுக பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது தொண்டர்களின் வரவேற்புகளை ஏற்றுவிட்டு அந்த பொதுக்குழு நடைபெறக்கூடிய அந்த திடலுக்கு முதல்வர் வந்திருக்கிறார். முதல்வர் உள்ளே வருகின்ற பொழுது அவரை வரவேற்பு திமுக தொண்டர்கள் பெருவாரியான கோஷங்களை எழுப்பி இருக்கிறார்கள். வழக்கமாக விஐபி பாதையில் வருவார் என்ற எதிர்பார்க்கப்பட்ட தமிழக முதல்வர் மற்ற பொதுக்குழு உறுப்பினர் வரக்கூடிய அந்த பாதையிலேயே நேரடியாக தற்போது உள்ளே வந்திருக்கிறார். உள்ளே வருகின்ற வழியில் வழிநடுக தொண்டர்கள் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். இந்த பொதுக்குழு துவங்குவதற்கு முன்பாக ஏற்கனவே இந்த பொதுக்குழு கலந்து கொள்ளக்கூடிய 3000க்கும் அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு 4000 பேர், மொத்தம் 7000க்கும் அதிகமானோர் ஏற்கனவே இன்று காலை முதலாக தலைமை கழகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்த அந்த கடிதத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் நேரடியாக அந்த பொதுக்குழு இடத்திற்கு வந்திருந்தார்கள். அவர்கள் முழுமையாக சோதனை செய்த பின்புதான் அவர்களை முழுமையாக உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவை பொறுத்தளவில் இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பொதுக்குழுவாக கருதப்படுகிறது. ஏனென்றால் வருகின்ற 2026 நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் திமுக 200 தொகுதிகளை இலக்கு வைத்து இந்த ஆண்டு செயல்பட போவதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொண்டர்கள் உழைக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார். அதற்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய விதமாகத்தான் இந்த திமுகவுடைய பொதுக்குழு நடைபெற இருக்கிறது. பல்வேறு தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு நடைபெறுகின்ற இந்த அரங்கில் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. குறிப்பாக இந்த மத்திய அரசுடைய செயல்பாடுகள், அதே போன்று மத்திய அரசு திட்டங்கள், திமுக இந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டு வந்திருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்கள், தொண்டர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த அவர்களுக்கான அறிவுரை உள்ளிட்டவர்கள் இந்த சிறப்பு நடைபெறக்கூடிய இந்த திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு 12 மணிக்கு மேலாக முதல்வர் இந்த பொதுக்குழுவில் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். அதுக்கு முன்னதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இப்ப நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். முதலமைச்சராக இருக்கக்கூடியதுனால அவருக்கு ஒரு பலத்த பாதுகாப்பு இருக்கும், விஐபி பாதை என்ற ஏற்பாடுகள்லாம் இருக்கும். இருந்தாலும் இது உடன்பிறப்புகள் கூட இருக்கக்கூடிய ஒரு பொதுக்குழு கூட்டம் அப்படின்றதுனால தொண்டர்கள் ஒருவராக அவர் சாதாரண வழியில தொண்டர்கள் மத்தியில போகக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இது போல தொண்டர்களோடு உணர்வு ஒன்றி போகிற வகையில என்னென்ன மாதிரியான அங்க நிகழ்வுகள்லாம் நடைபெற்று இருக்கு? திமுக இயக்கம் என்பது ஆரம்ப காலத்திலிருந்தே இது ஒரு குடும்ப உறுப்பினர்கள், அது ஒரு குடும்பத்தினுடைய தங்களை ஒரு குடும்பமாக நினைக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் வளர்த்து வந்திருக்கிறது. தொண்டர்கள் தலைவர்கள் தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடிய இயக்கமாக இது வளரவில்லை. அது அண்ணா காலத்திலிருந்து துவக்கப்பட்டதிலிருந்தே அது மாதிரியான ஒரு சமூக இயக்கமாகத்தான் வளர்ந்திருக்கிறது. எனவே எந்த ஒரு மாதிரியான முக்கிய நிகழ்வாக இருந்தாலும் கூட அந்த நிகழ்வில் தங்களை தலைவர்கள் என எந்த இடத்திலுமே அவர்கள் தலைவர்கள் பிரித்து பார்ப்பது கிடையாது. சாதாரண தொண்டர்களுடன் பயணித்துதான் தாங்கள் இந்த கட்சியை பல நேரங்களில் வளர்த்திருக்கிறார்கள். அந்த வழியிலே தொடர்ந்து முதல்வரும் இதே போன்று இன்று சர்க்கிட் ஹவுஸ்லிருந்து கிளம்பி வரக்கூடிய இடங்களில் வழிநெடுக அளிக்கப்பட்டிருந்த இந்த வரவேற்பிலேயே நம்ம அதை பார்க்க முடிகிறது. பல இடங்களில் திமுக தொண்டர்கள் ஆர்வத்துடன் உற்சாகத்துடன் முதல்வரை கண்டு அவருக்கு தங்கள் வணக்கம் செலுத்தும் முயல்வதும், அவர்களுக்கு தங்களுடைய இருவண்ண கொடியை அவர் முன்பதாக ஆக்கி தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துவதும், அவர்களுக்கு முதல்வர் திரும்ப அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் மூலமாக வணக்கம் தெரிவித்து வருவதுமே வழிநெடுக நாம் பார்த்தோம். நேற்றும் இதே போன்றுதான். அதே வகையில் தான் இதற்காக விஐபிகள் செல்லக்கூடிய பாதை தனியாக அமைக்கப்பட்டு காவல்துறை பாதுகாப்பு தனியாக போடப்பட்டு இருந்தாலும் கூட அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் எந்த பாதையில் வந்தாரோ அதே பாதையில் முதல்வருடைய வாகனம் வந்தது இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் இதை ஏற்படுத்தியது. ஏனென்றால் முதல்வர் என்பது பாதுகாப்பாக தான் உள்ள செல்வார் என்று அனைவரும் கூறிக்கொண்டிருந்தார்கள். தொண்டர்களும் தொண்டராக அவர் இறங்கி உள்ளே சென்றது. அவருக்கு பின்னும் துணை முதல்வரும் உடன் சென்று அவரும் அதே பாதையில் உள்ளே சென்றதும் கூடியிருக்கக்கூடிய தொண்டர்கள் உற்சாக முதியல் தமிழக முதல்வர் வாழ்க வாழ்க என அவர்கள் கோஷம் எழுப்பியதை நாம் பார்க்க முடிந்தது. எனவே திமுகவை பொறுத்தளவு இன்னும் அந்த கட்சி அனைவருக்குமான ஒரு கட்சி, தொண்டர்கள் தலைவர்கள் என்ற வேறுபாடு பார்த்தால் ஒரு கட்சியாகத்தான் இன்னும் இருப்பதாக நாம் இதை பார்க்கும்போது தெரிந்து கொள்ளலாம். முதலமைச்சர் அரங்க
இடத்திற்கு வந்தாயிற்று. உள்ள அவர் தொண்டர்கள் மத்தியில சென்ற அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இதற்கப்புறம் என்னென்ன மாதிரியான மினிட்ஸ் இருக்கு? என்னென்ன நிகழ்வுகள்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு? பொதுக்குழு இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் சிறப்பு அழைப்பாளர் 7000 பேர் மட்டுமே தான் இந்த பொதுக்குழு அரங்கிற்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக தனியாக அவர்களுக்கு சிறப்பு அழைப்பாக கடிதம் தலைமை கழகத்திலிருந்து அனுப்பப்பட்டு அந்த கடிதத்தை கொண்டு வருவதற்கு இங்கே ஒரு பாஸ் தனியாக சோதனை செய்த பின்பு கொடுக்கப்படுகிறது. இந்த பாஸை வைத்த பின்புதான் அவர்கள் பொதுக்குழு அரங்கிற்கு உள்ளே செல்ல முடியும். அந்த பொதுக்குழு அரங்கில் உள்ளே சென்று தற்போது அமர்ந்து விட்டார்கள். முதலாவதாக வரவேற்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்த கட்டமாக துணை பொதுச் செயலாளரோ யாரோ தொடர்ந்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் பின்பு தீர்மானங்களை தலைமை செய்தி தொடர்பாளர் அதே போன்று அமைப்பு செயலாளர் ஆகியோர் தீர்மானங்களை தொடர்ந்து வாசிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு பொதுச் செயலாளர் பேசுவார். பொதுச் செயலாளர் பேசியதற்கு பின்பாக ஒரு 12 மணி அளவில் திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பேச உள்ளார். இந்த நிகழ்வு அதாவது குறிப்பாக இந்த பொதுக்குழு தீர்மானங்கள் அதே போன்று முதல்வருடைய பேச்சு என்ன மாதிரி இருக்கும், எந்த திசை நோக்கி தொண்டர்களை வழிநடத்துவதாக இருக்கும், என்ன மாதிரியான அறிவுரைகளை முதல்வர் வழங்க இருக்கிறார் என்பதை கேட்பதற்காகத்தான் இந்த கூட்டம் தற்போது அதிக அளவில் கூடியிருக்கிறது. எனவே முதலாவதாக வரவேற்பு உரை, அதன் தொடர்ந்து தீர்மானத்திற்கு பின்பு பொதுச் செயலாளருக்கு பின்பு தலைமை உரை நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த முதல்வர் தலைமை உரை நிகழ்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு மேலாக ஆகும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர்களோ இந்த மற்றவர்களோ யாரும் அந்த பொதுக்குழு அரங்கத்துக்கு உள்ளே செல்வதற்கு முழுமையாக அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கும் உள்ளே செல்வதற்கு அனுமதி கிடையாது. அனைவரும் வெளியில் இருந்துதான் மற்ற நிகழ்வுகளை பதிவு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்வுகள் தான் முதல் கட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இப்போ மதுரையில நீண்ட நாட்களுக்கு நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஒரு பொதுக்குழு கூட்டத்தை திமுக நடத்தக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். தொண்டர்கள் என்னென்ன சொல்றாங்க? நேற்றிலிருந்தே மதுரை விழாக்கோளம் பூண்டிருக்கு. இதுல திமுக கட்சியினர் மட்டும் இல்ல, பொதுமக்கள் கூட இந்த அண்ணா அறிவாலய உருவ வடிவில் அமைக்கப்பட்டிருக்கிற இடத்துல புகைப்படம் எல்லாம் எடுத்து செல்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கு? மதுரை நேற்று ஒரு சித்திரை திருவிழாவாகத்தான் இருந்தது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 48 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பொதுக்குழு நடப்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட ஒரு முதல்வர் ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலாக பயணித்து பொதுமக்களுக்கு இடையே ஒரு 20 கிலோமீட்டர் ரோட் ஷோ நடத்திய வரலாறு தமிழகத்தில் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் ஒரு 20 கிலோமீட்டர் என்பது மதுரையினுடைய விமான நிலைய பகுதியிலிருந்து துவங்கி மதுரையுடைய மையப்பகுதி சென்று நேற்று மேயர் முத்து அவருடைய முன்னாள் மேயர் முத்து சிலையை திறந்து வைத்தார்கள். 20 கிலோமீட்டர் 4 மணி நேரம் இந்த ரோட் ஷோ பயணம் நீடித்தது. ஒரு முதல்வர் ஒரு 5:30 மணியிலிருந்து கிளம்பி 9 மணி அளவு மிக நீண்ட வழி நெடுக இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக தொண்டர்கள் மிகப்பெரிய உற்சாகத்தை அடைந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு முதல்வரே தங்கள் கட்சியின் தலைவரே மிக எளிதில் அருகில் பார்க்கக்கூடிய வாய்ப்பை தான் நிறைய தொண்டர்கள் விரும்புகிறார்கள். அதே போன்று அந்த மாதிரியான ஒரு சூழல் தங்களுக்கு கிடைக்கின்ற போது நிச்சயமாக நேற்று மதுரையினுடைய தொண்டர்கள் அதே போன்ற பொதுமக்கள் உற்சாகம் மிகப்பெரிய அளவில் பிரித்து இருந்தது சொல்ல வேண்டும். வழி நெடுக தொண்டர்கள் வரவேற்றார்கள். ஏனென்றால் 48 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறப் போகின்ற இந்த பொதுக்குழு என்பது ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய திமுகவினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கின்ற நிலையில் இந்த ரோட் ஷோவும் இணைந்து நடத்தப்பட்ட நிலையில் மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தில் தான் இருக்கிறார்கள். இது போன்ற ஒரு வாய்ப்பு மீண்டும் இந்த பகுதி மக்களுக்கு கிடைக்குமா என்கின்ற தெரியவில்லை என்கின்ற கருத்தை பலர் பதிவு செய்வதை நம்ம பார்க்க முடிந்தது. ஏனென்றால் ஒரு 48 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடைபெறுகின்ற ஒரு பொதுக்குழு. அதனால் நாங்கள் இருக்கும் காலத்தில் இது போன்ற ஒரு பொதுக்குழு நடைபெற்றிருக்கிறது. முதல்வர் ஒரு 20 கிலோமீட்டர் சாலையில் தங்களை சந்தித்திருக்கிறார் என்கின்ற அந்த உற்சாகத்தை நாம் பார்க்க முடிந்தது. அதனால் மிகப்பெரிய உற்சாகம் நேற்று மதுரை மிகப்பெரிய ஒரு விழாக்குளம் பூண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக இப்ப 20 ஏக்கர் பரப்பளவுல இந்த நிகழ்வு அரங்கம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அன்பு செல்வன் மற்றொரு பகுதியிலிருந்து பேசுறாரு, இதே நிகழ்வு நடக்கக்கூடிய இடத்துல இருந்து. அன்பு செல்வன், இப்ப வெளியிலிருந்து வரும்போதே புரோட்டோகால் எல்லாம் இருக்கு, இருந்தாலும் முதலமைச்சர் ஒரு சிறப்பு வழியை பயன்படுத்தாமல் தொண்டர்களோடு தொண்டர்களாக வந்தார். இப்போ கூட்ட அரங்கு நடக்கக்கூடிய இடத்துலயே நம்ம பார்க்கிறோம் முழுவதுமாக மனித தலைகளாக இருக்கிறது. அதற்கு நடுவுல முதலமைச்சர் வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடியிருக்கிறது. எப்போ சரியாக நிகழ்வு அப்படிங்கிறது தொடங்கும்? மேடையில எப்ப எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க? இப்ப எப்படி இருக்கு அரங்கு?
நல்ல வேலை. மீண்டும் அன்புச்செல்வனோடு இணைவோம். கூட்டம் நடக்கக்கூடிய நிகழ்விடத்திற்கு முதலமைச்சர் வருகை புரிந்த நிலையில் அங்கு நுழைவாயிலிருந்து அரங்க மேடைக்கு செல்லக்கூடிய தூரத்திற்கே அவர் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிடங்களாக சென்று கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அவ்வளவு தொண்டர்கள் குழுமி இருக்கக்கூடிய அந்த காட்சிகள், தொண்டர்களுக்கு மத்தியில் முதலமைச்சர் அரங்க மேடைக்கு செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். தற்போது மேடை விருந்தினர்கள் தலைவர்களுக்காக தயாராக இருக்கிறது. அங்கு முதலமைச்சர் தொண்டர்கள் மத்தியில் மேடைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மதுரை உத்தங்குடியில் திமுகவினுடைய வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 48 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுகிறது. 101வது பொதுக்குழு கூட்டம். 2026 தேர்தலுக்கான முக்கியமான பல விஷயங்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய கள நிலவரங்களோடு இந்த செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், இப்போ மேடை தயாராக இருக்கிறது, நிகழ்வு தொடங்கிருச்சு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக திமுகவினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். முதலமைச்சர் சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் வந்தார். வந்ததற்கு பின்பாக நிகழ்வுகள் என்பது தொடங்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலை ஒட்டி மிக முக்கியமான செயல்பாடுகள், செயல்திட்டங்கள் தொடர்பான ஒரு தீர்மானங்களும் அதற்கான முதலமைச்சருடைய உரையும் அவ்வாறே இருக்கும் என்று எதிர்பார்க்கிறது. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஈடாகவே இந்த பிரம்மாண்டமாக மாநில பொதுக்குழு கூட்டம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நான் பார்க்க முடியும், அண்ணா அறிவாலயம் போன்று முகப்பு அமைத்து ஒரு 6500க்கும் மேற்பட்டார் அமரக்கூடிய வகையில் கலைஞர் அரங்கம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வந்திருக்கக்கூடிய 3400 பொதுக்குழு உறுப்பினர்களும் அதே போன்று 4000 சிறப்பு அழைப்பாளர்களும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலை ஒட்டியான ஒரு பொதுக்குழு கூட்டம் என்பதன் காரணமாக மிக முக்கியமான செயல்பாடுகள் தொடர்பான தீர்மானங்களும் முதலமைச்சருடைய உரையும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த அரங்கம் முழுவதுமே குளிரூட்டப்பட்டு தற்போது நிகழ்வுகள் தொடங்கி இருக்கிறது. அதிகபட்சமாக 33 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீர்மானங்களை பொறுத்தவரை அடுத்த கட்டமாக தேர்தலை ஒட்டி செயல்படுத்தக்கூடிய விதமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. தீர்மானங்களை திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி, அதே போன்று செய்தி தலைமை தொடர்பாக இருக்கக்கூடிய TK இளங்கோவன் ஆகியோர் தீர்மானங்களை வாசிப்பார் என்றும், அதைத் தொடர்ந்து திமுகவினுடைய பொதுச் செயலாளர் உரை நிகழ்த்துவார். தொடர்ந்து திமுக தலைவர் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் உரை நிகழ்த்துவார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக ஒரு பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கக்கூடிய திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பொதுக்குழுவை ஒட்டி நேற்று நடைபெற்ற ரோட் ஷோவும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருந்தது என்று சொல்லலாம். மக்களுடைய சந்திப்போடு மட்டுமல்லாமல் அவருடைய கோரிக்கைகளையும் ஏற்று கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டு ஒரு பிரமாண்டமான ரோடு ஷோ நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திமுகவுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக அடுத்தடுத்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றன. தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. 33 தீர்மானங்களும் அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் உரையில் இருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் உரையை பொறுத்தவரை 2026 ஆண்டுக்கான தேர்தல் செயல்பாடுகள் தொடர்பாகவே இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. தற்போதைய கள நிலவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.